பண்ணியிருக்கா. அவளுக்கு தான் இன்னும் 2 மந்த்ல வளகாப்புன்னு அம்மா சொன்னாங்கல்ல. இப்போ கண்ணாடி வளையல் ஆர்டர் பண்ணியிருக்கானா? ஒருவேளை கல்யாணத்துக்கு கண்ணாடி வளையல் போட ஆசைப்பட்டிருப்பாளோ? சரி, அக்காவை பார்த்து இதை கொடுத்துட வேண்டியதுதான். சரி, நீ இப்படி இருப்பான்னு நினைக்கல. என் அண்ணன் புள்ள நல்ல புள்ளன்னு தானே என் பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தேன். நீ இவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கா. உனக்கு ஒரு காதல் வேற, இதில் என் பையன் வாழ்க்கை வேற அழிக்க பார்த்துருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, விட மாட்டேன். இப்போவுமே போய் என் பையனை கூப்பிட்டு வந்து உன் வெண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றுறேன் பாரு. நீ ஒருத்தி அவன் சொல்ற மாதிரி ஒட்டிக்கிட்டே நில்லு, தள்ளிப்போ. உனக்கு என்னாச்சுக்கா? ஏன் இப்படி கிடக்கா? கோல மாதிரி இப்படி படுத்து கிடக்கா? எந்திரி, எந்திரிச்சு போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்து போ. சரி சோனி. என்னது, எங்க அக்காவுக்கு என்ன கொடுத்தியா? என்ன கொடுக்கல? எங்க அக்கா குழந்தையே உண்டாக கூடாதுன்னு அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அபாசம் மாத்திரை கொடுத்து அவளுக்கு குழந்தையே இல்லாம ஆக்கிருக்கிய அயோக்கிய நாயே. ஆனா நீ முட்டாள்தனமா அது நீ வச்சிருக்க மாத்திரைன்னு நினைச்சு எங்க அக்காவுக்கு ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால தாண்டா இப்ப எங்க அக்கா மாசமாயிருக்கா. இவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீ என் சந்தியாக்கா மேல இருக்கிற ஆசையால என் புருஷன் மேலேயே பழிய போடுறா பத்தியா? அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடா பொறுக்கி. ஏண்டி, நீ என்னோட எவ்வளோ வயசு சின்ன பொண்ணு, நீ கூட என்ன முட்டாளாக்கிருக்கல. நீங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஐயோ அக்கா, நான் என்னக்கா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? என்னால மறக்க முடியவில்லை. கண்கள் திறக்கும் எந்த மனமே, இங்க நீ தூங்கி கிடந்தாய். காதல் தோளிற்கும் இந்த நொடி, இங்க நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே. ஆண்டி, எல்லாரும் சேர்ந்து என்ன போலீஸ்லயே மாட்டி விட பாக்குறீங்க? போறேன்டி, போறேன். ஆனா எனக்கு கிடைக்காத சந்தியா இனி உயிரோடவே இருக்க கூடாதுடி. நிறமாலை போல் நெஞ்சம் நெளிந்தாடிடும் பல வண்ண பார்த்ததும் பாரா நெஞ்சம்.